மக்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த வயல் கொட்டில் காவல் காரணமாக அயலார் எல்லாம் வெட்டி வீடு சென்று விட்டார்கள். நாங்கள் அந்த தவணைக்கு விதைத்தபடியால் எங்களுக்கு காலம் இன்னும் இருக்கின்றது. அவர்கள் தவணைக்கு முந்தி விதைத்ததால் அவர்களெல்லாம் வெட்டி கொண்டு வீடு சென்று விட்டார்கள். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த பகல் காவல் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. மிருகங்கள் யானைகள் அப்படியால இன்றைக்கு நாங்கள் இந்த கொட்டில் மதிய சமையலை போட்டோண்டு காவல் பார்க்குறோம். அதுக்காக இன்றைக்கு நாங்கள் இந்த இறைச்சி கறி கொண்டு வைக்கிச்சு சாப்பிடுவோம்ன்றதுக்கு வெளிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, எங்களுடைய அடுப்பு எப்படி எரிகின்றது. பானைகள் சட்டிகள் இந்த பாருங்க, இது பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பு, சோம்புகள், கிழங்கு, இதால் இறைச்சி இருக்கிறது. எங்களால் தேசிக்காயல் பாருங்க. எங்களோட சமையல் இந்த திருவலைகளையும் பாருங்க மக்களே. இப்படிதான் அந்த வயல் வாழ்க்கை பாருங்க. பானைகள் இதுகள் இருக்கிறது. எங்களோட அடுப்பை பாருங்க மக்களே. இப்படி ஒரு கேஸ் கூட இப்படி எரியாது மக்களே. இந்த அடுப்பில் நாங்கள் சமைச்சு இப்படி இந்த வெள்ளாண்மையை வெட்டி ரோட்டில் போட்டு நினைச்சு சுமந்தாலும் அந்த நெல்வை விற்பனை செய்கிறதுன்றது பாரிய கஷ்டமாக இருக்கின்றது. விற்கலாது பாருங்க. அந்த விவசாயின் அவன் தண்டை இதுகளை எல்லாம் இழந்து இத்தனை ஏக்கர் விதைச்சும் அந்த வெள்ளாண்மைக்கு ஒரு அந்த நெல்லுக்கு ஒரு விலையும் இல்லை. நெல்லை விற்கிறதால் பல கஷ்டமாக இருக்கின்றது. எவ்வளோ பாடுபடுறான்னு பாருங்க. கடையில் சாப்பாடு கட்டி வந்து காவலுக்கு இருந்து இந்த வெள்ளாண்மையோட நாங்கள் பார்த்தோம். ஒன்றில் எங்களோட இந்த காவல் கோட்டில் சமைப்போம்னு பாருங்க. எங்களோட காவல் கோட்டில் மக்களே கதிரிகள் எல்லாம் இருக்கின்றது பாருங்க. இதுதான் வாழ்க்கை, விவசாய வாழ்க்கை. இதுதான் பாருங்க. சமைக்க போகிறோம். எங்களை இறைச்சி கறி கொண்டு வச்சு இன்றைக்கு நல்ல பச்சரி சோறும் காய்ச்சி சாப்பிடுவோம் என்று வெளிக்கிட்டு பாருங்க மக்களே. பார்த்து நீங்கள் இதுக்கு ஒரு லைக் போடுங்க. அவ்வளோ லைக் வருதுன்னு பார்ப்போம் மக்களே. விவசாயிக்கு தோல் கொடுங்க. தோல் கொடுத்து அவன் சேத்துல காலை வச்சாதான் நீங்கள் சோத்துல கைய வைக்கலாம் மக்களே. பாருங்க, எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ மத்தியிலையும் நாங்கள் வசதியாக தான் லைட்டுகள் கரண்டுகளோடு இந்த கொட்டில் இருக்கிறோம் பாருங்க. நன்றி மக்களே.